வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், கேஎம்கே நான் உங்கள் தருமபுரி. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் கிண்டல் கேலி பண்ணாங்க, தோட்டத்தை சுற்றி இருக்கிறவங்க பக்கத்து எல்லாருமே. என்ன ரீசன்னா, அவங்க ஃபுல் டைம் வந்து விவசாயத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வாட்டர் சோர்ஸும் இருக்குது, கரண்ட் சப்ளையும் இருக்குது. பட்டு எனக்கு வந்து வாட்டர் சோர்ஸும் இல்லை, கரண்ட் சப்ளையும் இல்லை. பட் இது 13 சென்ட் நிலத்தை வச்சு நீ என்ன வருமானம் பண்ண போகிற அப்படின்னு நிறைய பேர் கிண்டல் கேலி பண்ணாங்க. பட் யார் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. எனக்கு இருக்கிற 13 சென்ட்டு வந்து ஒரு வருமானம் தரக்கூடிய கனவு தோட்டமாக உருவாக்கணும்னு ரொம்ப ஆசை. அதனால் நான் தேர்ந்தெடுத்த லெமன் செடி. எனக்கு வந்து பார்த்தோன்னா, இங்கே வந்து வாரத்துக்கு ஒரு முறை தான் வர முடியுன்றதுனால நிறைய விஷயம் வந்து டக்கு டக்குன்னு என்னால் பண்ண முடியறதில்ல. ரொம்ப ஸ்லோவாக தான் பண்ண முடியுது. ரீசன் என்ன, வாரத்துக்கு ஒரு முறை வர்றதுனால. இப்போ பார்த்தோன்னா, செடி சுற்றியும் களைகள் போன வீடியோவில் நிறைய இருந்தது. இந்த வீடியோவில் பார்த்தோன்னா, சுற்றியும் களை எடுத்து நீட்டாக வச்சுருக்கிறேன். அப்படியும் வந்து பார்த்தோன்னா, அங்கங்கே கொஞ்சம் நின்றுச்சு களை எடுக்கிறது. ரீசன் பார்த்தோன்னா, ஒரே நாள் களை எடுத்து முடிக்கல. ஆள் யாரும் வைக்கிறதில்ல. முடிகிற அளவு நானும் ஒய்ஃபும் சேர்ந்து எல்லா வேலையும் முடிச்சிடுறேங்க. இன்றைக்கி தண்ணி வாங்கி விட்டுட்டுக்கிறேங்க. தண்ணி வந்து வாடகைக்கு தான் வாங்கி விட்டுட்டுக்கிறேன் இப்போதைக்கு. ஏன்னா வாட்டர் சோர்ஸ் இல்லை, கரண்ட் சப்ளை இல்லைன்றதுனால. நம்மக்கிட்ட பார்த்தோன்னா தண்ணி லோடு வந்து 800 பட் என்கிட்ட வந்து இப்போதைக்கு தண்ணி கம்மியாக தான் தேவைப்படுதுன்றதுனால என்கிட்ட 800 வாங்குறதில்ல. இதுக்கு என்ன சார்ஜோ அந்த அமௌண்ட் மட்டும் இப்போதைக்கு வாங்கிக்கிறாரு. செடி சுற்றியும் முடிகிற அளவு கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ வெயில் காலம் அதிகன்றதுனால வாரத்துக்கு ஒரு முறை தண்ணி பற்ற மாட்டேங்குது. முடிகிற அளவு கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி நீங்கள் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.